ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு விளைப்பதாகும். ஃபோன் பண்ணுறோம். எங்கடா இருக்க? எங்க வீட்டில் படிச்சுட்டு இருக்கா. வரியா? சரி வரேன் இரு. வா. அங்கே தான் இருக்கும் வீடு. ஒரு பாட்டுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், ராஜினி இத்தனையும் வச்சிருக்கான். இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. கண்ணாடி கோப்பையில கண்ணமுடி நீ செல்லடி ஒரு காலேஜ் போலியா? வாடா போஸ். வரோம். என்ன பண்ற? படிச்சுட்டு இருந்தா. நான் எக்ஸாம் போல படிச்சிட்டியா? இன்னும் 2 மாசம் இது எக்ஸாம் படிச்சிடலாம். படிச்சு நேக்கிறேன். சரி நியூஸ் பாத்தியா? ஏன் என்னாச்சு? மாணவர்களும் அடிமையாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுவால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தண்டனைகள் விதிக்கப்படாமல் அவர்கள் திருந்த வாய்ப்பளிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் மது பழக்கத்திற்கு அடிமையாகும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அவ்வாறு நாமக்கல் மாவட்டத்தில் மது குடித்துவிட்டு வந்த மாணவ மாணவிகள் சிலர் பள்ளியை விட்டு நீக்கப்பட்ட சம்பவங்களும் அரங்கேறின. மது அருந்திய மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காமல் அவர்கள் திருந்த வாய்ப்பளிக்க வேண்டும் என்று. என்னடா இது போஸ்? ஸ்கூல்லேவா? ஸ்கூல்லே எப்படி பண்றோம்? அது பொண்ணுங்க தொட்டு கிட்டா ஓடி போகும் காற்றலடி போதை என்பது ஒரு பாம்பு விஷம்னா சேர்ந்து கொடுத்தா அது ஒரு சோஷலிசம் தான். சேஸ் சொல்றா. சேஸ் குடி குடி. ஏய் அப்பா மச்சி அப்படிதான் இருக்கும். சரியா? சரி 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 சரி. ஏய் அப்படிதான் இருக்கும் மச்சி. முதல்ல அப்படிதான் இருக்கும். எப்பறம் இந்த வயசுல உங்களுக்கு காசு கிடைக்கும்? அவங்க எங்கேருந்து சப்ளை ஆகும் உங்களுக்கு? எங்க அப்பா நல்லா துட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கிறான். நம்ம டெய்லி குடிக்கலாம். நீ காலேஜுக்குலாம் போய் டைம் வேஸ்ட்லாம் பண்ணாத. நீ இப்படியே வா. நம்ம ஜாலியாகலாம். ஸ்கூல்லே எப்படி பண்ணோம்னா காலேஜ்லலாம் வந்து என்ன பண்ண போறாங்க? காசு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க படிக்க வைக்கிறதுக்குலாம். அவங்க பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ பாவம் ரெடி. காலேஜ் பசங்கள்லாம் காலேஜ் கட் அடிச்சுட்டு நல்ல பையனெல்லாம் கெடுத்து வச்சு இப்போ அவன் பெரிய குடிக்காரன். காலேஜ் ஏன் அவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க மச்சி. நீ தான் கேட்பாங்க. சரியா? குடி மச்சி நீ குடி மச்சி நீ அடி மச்சி பேசிக்கலாம். அவ்வளோதான். பொறுமை 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 பொறுமை. அவ்வளோதான். எப்படி மச்சிக்குது மச்சி? புது கட்டிங் கூட.
மச்சான் வா மச்சி ஒரு டான்ஸ் பண்ணலாம் வா மச்சி. டேய் பாத்து மல்ல நிக்கடியா மச்சி டேய் பாத்ரா டேய் மச்சான் டான்ஸ் பண்ணு. ஏய் டான்ஸ் பண்ணு. ஏய் பாத்ரா வா வாடா ஏய் ஏய் ஐஏஎஸ் ஆகி நான் வந்து அந்த எனக்கு எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ட்ரிங்க்ஸு எதுவுமே ட்ரக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஒழிக்கணும். சின்ன பசங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு மெயின் போகக்கூடாது. சின்ன பசங்களாம் எப்படி அழியிறாங்க இந்த வயசில். அவங்க பெற்றவங்களாம் எவ்வளோ கனவுல இருப்பாங்க. எனக்குலாம் படிக்கிறதுக்கு காசு இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போய் சம்பாரித்து படிக்கிறேன். இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ கனவோடு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாலாம் கனவுகளோட இருப்பாங்கல்ல. டேய் மச்சான் மச்சான் போய் பாத்துக்கலாமா? டேய் வாடா டேய் மச்சான் மச்சான் ஒரே கேரா இருக்குதுமா மச்சான் ஒரு ரோல் போடலாம். ஏய் டேய் இழுத்துக்குடா டேய். மச்சான் ஏய் என்னடா டேய் 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 சரி போடு. சரி போடு மச்சான். எங்கடா வண்டி? ஏய் என்னடா மனுஷாவி சரி போடு மச்சான். ஏய் எங்க சேப காணோம்னா மச்சான் வரணும். ஏய் சாரி சாரி வச்சியா? போடா போயிடு மச்சான். ஏய் என்னடா இது நீ போட்டுறதா ஏய் ஏன் சரி நீ போறீங்க மச்சான்? அவ்வளோ போதியா மச்சான்? பாருங்க அவ்வளோ போதியா? சண்டே தான் குடிக்கிறாங்கடா, மண்டியா கூட குடிக்க வைக்கிறீங்களாடா. ஏறா ஏறா மச்சான். புறா பாருங்க. படித்து ஏதோ ஒரு கலெக்டர் ஆகிடலாம். ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறேன்னா அந்த டிஸ்ட்ரிக்டை மாற்று. ட்ரக்ஸு கஞ்சா நிறைய இருக்குது. இதெல்லாம் இந்த டைம் நிறைய அடிக்ட் ஆகிட்டாங்க நிறைய பசங்க. அது வந்து மாற்றணும். கண்டிப்பாக நான் மாற்றணும். சரி வாடகை வெளியில் போயிட்டு